இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. பல அமானுஷங்களில் பல பொம்மைகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த எபிசோடில் ஒரு பொம்மை தயாரிக்கிற கம்பெனி, அந்த பொம்மை தயாரிக்கிற கம்பெனிக்குள்ள பயங்கரமான அமானுஷங்கள் நடந்திருக்கு. அண்மையில் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தேன். திருமணம் செய்த பெண் ரொம்ப நெருக்கமான ஒரு தங்கச்சி மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு பொண்ணு. அவங்களுடைய குடும்பம் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். ஆனால் ரொம்ப அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இந்த திருமணம்னு வரும்பொழுது அந்த வீடு ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் பேசப்படும் பொழுது ஒரு அமானுஷ்ய கதையை பேச ஆரம்பித்தோம். அதாவது திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த திருமணம் சார்ந்த மற்ற சாங்கியங்கள்லாம் முடிச்சிட்ட பிறகு இன்றைக்கி நைட்டு சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த திரைப்படம், இந்த மீடியாவில் இருக்கிற அனுபவங்களை பற்றி பேசும் பொழுது வழக்கம் போல் அமானுஷ்ய கதைகளுக்கு வந்துட்டோம். அப்போ மணிமாலா கோவிந்தசாமி அவங்க பேர் கூட சொல்லிட்டாங்க. பரவாயில்லைங்க, என் பேர் கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படத்தை கிடத்தை எதுவும் போட்டாதீங்க அப்படின்னாங்க. 1989 ஆண்டு காலத்தில் அவங்க டால் தயாரிக்கும், அதை தயாரித்து டாலுக்கு துணி இருக்கும்ல, அந்த துணி தைக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் லீடராக வேலை செஞ்சிட்ருக்கிற காலகட்டம். அப்பொழுது அவங்களுக்கு நடந்த அனுபவத்தை தான் என்னோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். கற்பனை செய்து பார்க்கும் பொழுது கூட நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் இந்த எபிசோட். அந்த காலத்தில் அவங்க திருமணமாகி தன்னுடைய கணவருக்கு உதவியாக குடும்பத்திற்கு பொருளீற்ற ஒரு நோக்கத்தோட அந்த பொம்மைகளுக்கு துணி தைக்கிற ப்ரொடக்ஷன் லைனில் வேலை செஞ்சுருந்துருக்காங்க. அந்த கம்பெனி அலுஸ்டார் தானாமேரான்ற இடத்துல இருந்திருக்கு. ஒரு 5 கடைகள் சேர்ந்தாப்புல 5 கடைகளை மாடிஃபை பண்ணி அந்த கடையில் தான் இவங்க அளவெடுத்து துணி தைக்கிறது இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சேல்ஸ் ரொம்ப அதிகமாகும் பொழுது இவங்க புது கம்பெனிக்கு போகணும், ஒரு புது பிளான்டேஷனுக்கு போகணும், அப்படின்ற ஒரு புதிய பிளான்க்கு போகணும் அப்படின்ற பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பினாங்கில் இருந்திருக்கு. இவங்களுடைய டாப் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த கம்பெனியுடைய முக்கியமான ஸ்டாஃப் எல்லாமே நைஜீரியா, ஹவாய், சில பேர் யுஎஸ், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க வேலை செஞ்ச இடத்துல மல்டி ரேஷியல், மலாய்க்காரங்க, சீனர்கள், நம்ம இனத்தவர்கள், சியாம்காரங்க, இப்படி அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வேலை செஞ்சுருந்துருக்காங்க. இவங்களுடைய ரீஜனல் லீடர் ஒரு பஞ்சாபி. அவர் மலேசியன், பட் அவர் ஒரு பஞ்சாபி இனத்தவர் சேர்ந்தவர். இவங்களோட ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் தான். காலையில் 7 மணிலேருந்து 3 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு, பிறகு 3 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு. இந்த 2 ஷிஃப்ட்டில் தான் ஆள் மாறி மாறி வேலை செய்வாங்களாம். இவங்க எப்பொழுதுமே 3 மணி ஷிஃப்ட். ஸோ அதனால் இவங்க 3 மணினா 2:30 மணிக்கெலாம் கம்பெனிக்கு போயிடுவாங்களாம். இப்படி அந்த தானாமேரில் இருந்த அந்த பொம்மைகளுக்கு துணி தைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்ததான். கம்பெனிக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் வரும்பொழுது இன்னும் ப்ரொடக்ஷன்ஸை பெருசாக்கணும் அப்படின்ற பட்சத்தில்
கம்பெனி இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் இந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாகும். அந்த நேரத்தில் நமக்கு நிறைய ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க, நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 1000 டெய்லர் மிஷின்ஸ் கொண்டு வந்து ஒரு புதிய கம்பெனியில் அவங்களுடைய அடுத்த கட்ட பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்த ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் பயணிக்க வேண்டியதாக இருந்தது, கொஞ்சம் தூரமாக பயணிக்க வேண்டி அந்த புது கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்துருக்காங்க. புது இடம், புது கம்பெனி. அந்த கம்பெனியோட செவுத்தில் கூட தற்போது அடித்த அந்த சாயம், பெயிண்ட், அந்த வாசனைலாம் இருக்கிற ஒரு கம்பெனி. ஆனால் இவங்களாம் வேலைக்கு போய் 3 வாரம் கூட ஆகலையாம். திடீர்னு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிற யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து ஏதாவது நடக்குமா? அந்த நடக்கிற ஒரு விஷயம், அந்த சம்பவம், அதாவது சொல்லிடலாமா, இதில் சஸ்பென்ஸ் ஒன்றும், அவங்களுக்கு பேய் பிடிச்சிரும். இந்த பேய் பிடிக்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்காதான். ஒரு மாதிரி இந்த சியாம்காரங்க மந்திரம் ஓதுவாங்களா, அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஒலி எழுப்புவாங்களாம், வாயிலி ஏதோ மொனவுவாங்களாம், முனகி 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 திடீர்னு கத்துவாங்களாம், அழுவாங்களாம், சிரிப்பாங்களாம். இது நடக்கும் பொழுது பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். ஸோ இது ஒவ்வொரு நாளும் எப்படியும் குறைஞ்சி ஒரு 3-4 பேராசம் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுவுறது, பேரனாமலி ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்துறதுன்னு இந்த ஒரு 3 வாரத்தில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருந்திருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியர்களை தவிர மற்ற இனத்தவர்களுக்கு தான் இது அதிகமாக நடக்குமா. ஒரு நாளுக்கு சீனரா, ஒரு நாளுக்கு மலையக்காரங்களா, அப்புறம் சியாம்காரங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் இவங்கள போய் தாங்கி பிடிச்சி இவங்கள என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்குள்ளே இன்னொரு ஆளுக்கு அந்த இஃபெக்ட் வந்துடுமா. ஸோ இது அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க எல்லோரும் போய் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருந்திருக்காங்க, இங்கெல்லாம் நாங்கள் வேலை செய்ய விரும்பலை, இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் ஏதாவது ஒன்று சொல்லி மலிப்பு, இல்லை நீங்களாம் வீட்டிலேருந்து வரும்போது நல்லா சாமி கும்பிட்டு வாங்க, இல்லை உங்களுக்குலாம் தெரிஞ்ச இடத்துல போய் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிஞ்சிருந்துருக்காங்க, இந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனால் எப்படி இருக்காங்கன்னு. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு போகும்பொழுது தான் நல்லா தான் இருக்காங்க. இவங்களுக்கு வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, வேலைக்கு வரும் பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். அப்போ இந்த விஷயம் வந்து அந்த புது கம்பெனியில் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. இதனால் அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடக்கும் பொழுது வேலைக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அங்கே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, பேசாமல் வேலை விட்டு நின்றுமா, இல்லை வேறு எங்கேயாவது வேலை பார்க்கலாமா, இப்படி சலசலப்பான வார்த்தைகள் நிறைய பேசப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படின்ற சலசலப்பான பேச்சுகள் அடிபடும் பொழுது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் வேலை விட்டு நின்றுட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த கம்பெனி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் மும்முரமாக பேசியிருந்திருக்காங்க. இந்த புது கம்பெனியில் வந்து செக்யூரிட்டி கேட் இருக்குல்ல, அதை கடந்து இந்த கம்பெனிக்குள்ளே நுழையும் பொழுதே முதல்ல பார்க்குறது வந்து கேன்டீன். காலையிலே வந்து பசியாருவாங்க, இல்லை வேலை விட்டு போகும்பொழுது ஏதோ ஒரு காஃபி டீ அதுமாரி குடிச்சிட்டு போகிறதுக்காக கேன்டீன் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குமா. அந்த கேன்டீன் பக்கத்தில் ஒரு படி, அந்த படியில் ஏறினா தான் டாப் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்ஸ் செய்கிற வேலைகள்லாம் நடக்கிற, ஆர்டர்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குமா. அங்கே வந்து ஒரு பெரிய கிளாஸ், அந்த கிளாஸ்லேருந்து கீழே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுமா. அதாவது ஒரு 1000 தையல் மிஷின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுமா. அதுக்கப்புறம் இங்கே வேலை முடிச்சோன்னா டைகட் அப்படின்ற இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே தான் வந்து ஃபைனல் இந்த QC பார்க்குற இடம். அதுக்கப்புறம் லோடிங் பே. ஸோ இந்த டாப் மேனேஜ்மெண்ட் கண்ணாடியிலேருந்து கிளாஸ்லேருந்து பார்க்கும் பொழுது யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாத்தையும் பார்க்க முடியுமா. இதில் என்னென்னா தையல் மிஷினில் வேலை செய்கிறவங்க
ஒரு ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர்னு ஹிஸ்டரி அடிச்சிருச்சுன்னா திடீர்னு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற யாருக்காவது ஒரு ஆள் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இம்பேக்ட் இருக்குமா? அப்போ ஒரு கம்பெனியில் எந்தெந்த மூலையில் யார் யார் இருந்தாலும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸில் மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு ப்ரொடக்ஷன் லைன் மட்டும் இல்லை, ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப், ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்டன்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இப்படி யாராக ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த ஹிஸ்டரியா வந்து தொடர்ந்து எல்லாரையும் தாக்கும் பொழுது இது வந்து கம்பெனியை ஒரு அன்னோன் ப்ராப்ளமில் ரிஸ்க்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி எல்லாரும் இருந்திருக்காங்க. பல பேர் வந்து அந்த கேன்டீனுக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டு சொன்னால அந்த படிக்கட்டில் ஒரு ஸ்கார்ஃப், ஒரு தூடம், முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு பெண் குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரியான உருவங்களை அடிக்கடி பார்த்துருந்துருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது அதெல்லாம் வந்து இது வந்து அந்து சுசு, குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு அமானுஷ்யம் அப்படின்னு இவங்க எல்லாருமே பரபரப்பாக பேச போய் அந்து சுசுன்றது ஒரு வார்த்தையாகவே மாறிடுச்சு. இப்படி அந்து சுசுன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்திருக்கு. இதில் குறிப்பாக அந்த டாய்லெட் கிளீன் பண்ணுற ஒரு இந்தியன் லேடி, அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னா அந்த 4வது டாய்லெட் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளே நுழையாதீங்க, அங்கே தான் அந்த உருவம் உட்காந்துக்கிறது பல முறை பார்த்துருக்கேன். நான் சுத்தப்படுத்தும் போது சீலிங்கில் கூட அந்த உருவம் பார்த்துருக்கேன். தரையிலேருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷனில் அந்த உருவத்தை நான் பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யாரும் தனியாக போகாதீங்க. ஏன்னா காரணம் என்ன, வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்கிறவங்க அங்கேயே கத்தி மயக்கம் போட்டு விழுந்த கேஸ் பல தடவை நடந்திருக்கு. இப்படி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு கேன்டீனாக இருந்தாலும் சரி, ஒரு டாய்லெட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த அமானுஷ்ய பிரச்சனை இருக்கிறதுனால பல பேர் வந்து அந்த கம்பெனியை விட்டு வேலை விட்டு நிற்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இப்படி ஒரு இஷ்யூ இருக்கணும்னு அந்த கம்பெனி டாப் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், அவங்க ரிச்சுவல்ஸ், உங்களுக்கு என்ன ரிச்சுவல்ஸ் செய்யணுமோ செய்யுங்க. காரணம், இந்த கம்பெனியை திறக்கும் பொழுது நாம் அந்த பழைய கம்பெனி அந்த 5 ஷாப்லோட் இணைச்சி வச்சு செஞ்சுருந்தாங்களே அந்த 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 இடத்த விட்டு நம்ம இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு எவ்வளவு சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் எந்த ஒரு ரிச்சுவலும் நம்ம செய்யலை, பட்டுன்னு ஷிஃப்ட் ஆகிட்டோம். மேபி நம்ம சில பெர்மிஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிச்சுவல் செஞ்சுருக்கணுமான்னு தெரில. நீங்கள் பாருங்கள், உங்கள் மதப்படி என்னென்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி டாப் மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களும் மலாய்க்காரங்க அவங்களுடைய டீமெல்லாம் கூட்டிகிட்டு வந்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கைப்படி சில ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சுருந்துருக்காங்க. ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சு எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. ஒரு 5-6 இமாம்ஸ் வந்து அந்த இடத்துல துஆலாம் படிச்சிருந்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இந்த அமானுஷங்களுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, சீனர்களும் அவங்களுடைய நம்பிக்கைப்படி, கிறிஸ்டியன்கள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி, இதில் வந்து ஒரு சில சியாம்காரங்களும் இருந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய நம்பிக்கைப்படி பல பூஜைகள், இந்த ஹோலி வாட்டர்ஸ்லாம் தெளித்து கிளென்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தாக்கம் குறையவே இல்லை. அப்போ இந்த இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, அவங்களுடைய மதப்படி செய்கிறாங்க, பலன் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க செய்கிறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன் நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கோம்? நாமளும் நம்ம நம்பிக்கைப்படி செய்யலாமே அப்படி சொல்லி அவங்களுடைய சூப்பர்வைசர், அவர் பேர் வந்து மிஸ்டர் ராஜ், அவர்கிட்ட போய்ட்டு பேசியிருந்துருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த பூஜை சம்மந்தப்பட்ட இந்த பொருட்கள்
நம்மளுடைய பொருட்கள்லாம் வந்து பூஜை பொருட்கள்லாம் வந்து ஏதாவது பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருள் வரும்ல, அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து குப்பையாக போட்டுறாதீங்க, சுத்தப்படுத்திட்டு போயிருங்க, நான் வேணால் பெர்மிஷன் கேட்குறேன். அவங்க பயப்படுறது எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சுட்டு பிறகு அந்த இடத்த குப்பையாக்கி வச்சுருவீங்கன்னு தான் பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் பண்ணாமல் இல்லை, இதுதான் பிரச்சனை. இது எந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பயப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா பாருங்களேன். சில வேலைகளில் நம்மளுடைய பூஜைகளில் நம்மளுடைய இனத்தவர்கள் அது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி தான். அதனால தான் சில இடங்களில் இதுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான், சுத்தம் இல்லாமல் வச்சுட்டு போயிடுறது. இந்த பயம் அப்போவே இருந்திருக்கு. அப்புறம் இவங்களாம் சொல்லியிருக்காங்க, இல்லை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருக்கள் அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி, அதுக்கப்புறம் அந்த குருக்கள் சொன்ன தகவல் படி அதற்கேற்ற பூஜையை செஞ்சுருக்காங்க. அந்த நிலம் வந்து ஆரம்ப காலத்திலேயே இந்த ஜப்பான்காரர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் நிறைய மரணங்கள் ஏற்பட்ட இடம் அது. ஆனால் அந்த இடம் எதுக்காக அப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னு தெரில. ஆனால் அந்த இடத்துல வந்து நிறைய மரண சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதற்கேற்ற மாதிரி இந்த அமானுஷ்யங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தணும், ஆத்மா சாந்தி கொடுக்கணும், அதுக்கேற்ற யாகம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எல்லாரையும் வர சொல்லி அந்த யாக குண்டத்தை சுற்றி ஆண்களை வந்து ரொம்ப நெருக்கமாக உட்கார சொல்லியிருந்திருக்காரு, பெண்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, திடீர்னு அவரோட உடம்புல இந்த பாதிப்புகள் ஏற்பட்டால், இந்த அமானுஷோடைய தாக்கம் ஏற்பட்டால் இந்த ஆண்கள் அவரை பிடிச்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். இந்த பூஜை செய்ய 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 அந்த யாகத்திலேருந்து வெளியாகிற அந்த புகை அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே சூழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்டோட அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒளிப்பிளம்பு, ஒரு ஃபயர் பால் மாதிரி வர்றதை இவங்க எல்லாருமே பார்த்துருந்துருக்காங்க. இவர் தொடர்ந்து மந்திரங்கள் படித்து யாக குண்டத்தில் பூஜை பொருட்களை செலுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஃபயர் பால் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே நெருங்கி வந்துருந்துருக்கு. அப்போ இவங்க எல்லோரும் அந்த ஃபயர் பாலை பார்த்து பயந்துருக்காங்க, அது ஏதாவது உருவத்தை காட்டுமா அப்படின்னு பயப்படும் பொழுது அந்த ஃபயர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 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 கடைசி அந்த யாக குண்டத்தில் வந்து விழுந்திருக்கு. யாக குண்டத்தில் விழுந்து அந்த யாக குண்டத்திலேருந்து அந்த டைகட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை க்ராஸ் பண்ணி லோடிங் பே வழியாக கம்பெனி விட்டு வெளியே போனதை இவங்க எல்லாருமே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியர்கள் மட்டும் இல்லை, மற்ற இனத்தவர்களும் இதை பார்த்துருந்துருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல திரும்ப திரும்ப இந்த அமானுஷ்ய பிரச்சனைகள் இல்லாமலே போயிடுச்சு. அவங்க கடைசியாக பார்த்த அந்த அமானுஷ்யம்ன்றதான் இந்த ஃபயர் பால் வந்து யாகத்தில் விழுந்தது தான் அவங்க கடைசியாக பார்த்த ஒரு அமானுஷ்யம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் லைனில் வேறு எந்த விதமான பிரச்சனையும் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் 1992 இந்த ப்ரொடக்ஷனே வந்து நிறுத்திட்டு டோட்டல் ப்ரொடக்ஷன் அவங்க பினாங்க்கு கொண்டு போயிட்டாங்க. பிகாஸ் பினாங்கில் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதுனால அங்கேயே கொண்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த கதை சொன்னாங்களே, திருமதி மணிமாலா கோவிந்தசாமி, அவங்க அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருந்தனால வேலையை கம்பெனி அடைச்சி 1 மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்துட்ட பிறகு இவங்க வேறு இடத்துல வேலைக்கு போய் அப்படி அவங்க அங்கே அலுவலகத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி அங்கே இல்லை, மாற்றி அமைக்கப்பட்டு அந்த நிலைமை வேற ஒரு நோக்கத்துக்காக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய வாழ்நாளில் அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச அந்த காலகட்டங்களை தன்னால் மறக்கவே முடியாது. நடந்த சம்பவங்கள் நிறைய, அதில் இந்த மாதிரியான அமானுஷங்கள் நினைவு கூர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை என்னோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வேளையில் திருமதி மணிமாலா கோவிந்தசாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. காரணம், இந்த அனுபவங்களை நாம் டைரெக்டாக அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த அனுபவங்களை அவர் மூலமாக நாம் கேட்டு தெரிந்து நம்மளுக்கு இது ஒரு அனுபவமாக மாறியிருக்கு. பேய்களும் உண்டு,
பிசாசுகளும் உண்டு. இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம்.ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.